மேலறை தியானம் ஜூன் மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் எமிலி சி மார்செலக், இட்டாகோ, USA. தலைப்பு சகித்துக் கொள்ள பலன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கடந்த 2 மாதங்களும் மிகவும் கஷ்டமாக இருந்தன. சிறு சுகையினங்களால் களைப்பு ஏற்பட்டது. ஊழியர்களின் தொகை குறைந்ததால் பொறுப்புகள் அதிகமாகி மன அழுத்தம் ஏற்பட்டது. இரவு அமைதியான நித்திரை இல்லாததினால் காலையில் தலைவலியுடனும் வயிற்று குழப்பத்துடனும் எழுந்தேன். அன்றைய நாள் சவாலாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவு ஆயத்தமாகிக் கொண்டு, கடவுளே, நீங்கள் இல்லாமல் இந்த நாளுக்கூடாக போக என்னால் முடியாது, தயவாக உதவி செய்யுங்கள், எனக்கு நீங்கள் தேவை என்று ஜெபித்து கொண்டு வாகனத்தை செலுத்தினேன். மந்திரம் சொன்னவுடன் மாறுவது போல எனது தலைவலி மாறவில்லை, அசௌகரிய உணர்வும் போகவில்லை. ஆனால் சமாதான அலையொன்று என்னை மூடிக்கொண்டு போனது. சுகவீனமாக இருந்த போதும் அந்த நாள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க கடவுளின் பலமும் கிருபையும் உதவின. மாலையில் வீடு நோக்கி வாகனத்தை செலுத்திய போது பயத்தின் ஜெபத்திற்கு பதிலாக, கடவுளே, நீங்கள் இல்லாமல் இன்று ஒன்றும் செய்திருக்க முடியாது, என்னை பலப்படுத்தியதற்காக நன்றி என்று ஜெபம் செய்தேன். நாம் எமது பலத்தினால் மட்டும் செய்ய போனால் சுமை அதிகமாகி களைப்பு ஏற்படும். எமக்கு பலம் கடவுளிடமிருந்து வருகிறது. அவரே தேவையான பலத்தை தருகிறார். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எமக்கு பலமாயிருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றேன். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் எனது பலத்திலா அல்லது கடவுளுடைய பலத்திலா தங்கியிருக்கிறேன்? கர்த்தருடைய கிருபையும் பலமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.